ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க. அதான் 3 பிரேயர். வேளையும் குடிப்பாரு. ஓ 3 வேளையும் சரி குடிச்சிட்டு சரி சரி. போதையிலே தான் இருப்பாரு. ஓகே. இடையில ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி 15 நாள் நிறுத்தினாரு. ட்ரீட்மெண்ட் அவருக்கு கிட்னி கொஞ்சம் அந்த ம் ம் ஃபில்ட்ரேஷன் பவர் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதால ஒரு 2 வாரம் நின்னாரு. நிறுத்தி மெடிசன் சாப்பிட்டு இருந்தாரு. ம் 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 ம். போய் செக் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, நார்மலா இருக்குதுன்னு திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அப்புறம் ஒரு 3 வேளை குடிச்சாரு. 3 வேளை குடிச்சிட்டு ஏற்பாடு நாங்க அங்க போனாக்க இங்க வராதீங்க, யாரும் வரக்கூடாது, வந்தா கத்தையில குத்திடுவேன் அப்படி இப்படின்னு பயங்கர பூட்டி வச்சுக்கிட்டாரு வீட்டை, நாங்க எங்களை உள்ளார விடாம. ஓகே. ஆ ஆ ஆ. பயங்கர ஒரு அடமண்டா. ஓகே ஒரு ஓகே நாள் ஓகே. ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையே பேச மாட்டாரு. ஓ அவரு ரிட்டையர்ட் ஆனவர் தான். சரிங்க சார். ஆனாலும் இவ்வளவு ஒரு நேத்து அந்த ம் பிரேயர் ம் எழுதி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவரே இன்னைக்கு காலையில இங்கெல்லாம் போனே பண்ணக்கூடாது, யாரும் ம். பண்ணக்கூடாதுன்னவரு அவரே இன்னைக்கு காலையில போன் பண்ணாரு. பிரைஸ் காட் பிரைஸ் காட். க்ளோரி டு காலையில போன் ஜீசஸ். பண்ணாரு. அப்புறம் ம் ம் ஈவினிங் இப்ப நானே பண்ணனேன் எப்படி இருக்காருன்னு. ம் நான் ம். நல்லாதான் இருக்கேன், உடம்புலாம் பரவாயில்லையா, அவன் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன குடிக்கல, ட்ரிங்க்ஸ் படிக்கல. பிடிக்கல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஞானஸ்நானம் பெற்றபொழுது அவருக்கு வயது சுமார் 30. ஞானஸ்நானம் பெற்றவுடனே பிசாசானவனால் அல்லது சாத்தானால் சோதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். பாவமே அற்ற பரிபூரணர் கிறிஸ்து முழுமையாக மனிதனாகும் பொருட்டு எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சோதனைகளை அவரும் அனுபவித்து அறிவது அவசியமாயிற்று என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நமது விசுவாசம் உறுதிப்பட்டு பலப்படவும் தூய்மை அடையவும் தக்கதாக சாத்தான் நம் ஒவ்வொருவரையும் சோதிக்க தேவன் அனுமதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 2 விதமான சோதனைகள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, நமக்கு வெளியே இருந்து வரும் வேதனை மற்றும் துன்பம். 2, நம்மை பாவத்துக்கு வழிநடத்தும் உள்ளான ஆசைகள். இந்த வசனத்தில் மத்தேயு இந்த 2வது வகையான உள்ளிருந்து வரும் சோதனை பற்றியே பேசுகிறார். தேவன் ஒருபோதும் நம்மை பாவத்துக்கு தூண்ட மாட்டார். பாவம் செய்ய நம்மை தூண்டுவது சாத்தானே. அவன் நமது தகாத இச்சைகளின் மூலமாகவே அதை செய்கிறான். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு தகாத ஆசைகள் எதுவும் இருக்கவில்லை. எனவே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு வழி நடத்த வேண்டியதாயிற்று. சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதனையில் விழுந்து போவதே பாவம். இயேசுவோ சோதனையில் வீழ்ச்சி அடையவில்லை. இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இதுவே அநேக கிறிஸ்தவர்களின் அனுபவமாக இருக்கும். பிரியமானவரே, நாம் பிசாசின் ஆதிக்கத்தின் கீழிருந்து தப்பி விசுவாசத்தினாலே தேவனுடைய குடும்பத்தில் சேரும்போது பிசாசு கோபமுற்று நம்மை தாக்கி நம்மை மீண்டும் தன் பிடிக்குள் கொண்டு வர அவன் முயற்சி செய்கிறான். பிசாசின் தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய முக்கிய வழிகளில் ஒன்று, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் உறுதியாய் நிற்பது. தேவன் அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அவர் சொல்லியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கி இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு போனார். நாம் சோதனையை எதிர்கொள்ளுகையில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறவாதிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவை போலவே சாத்தானை மேற்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு 40 நாட்கள் உபவாசித்திருந்தார். இது யூதர்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த பிறகு சீனாய் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட 40 ஆண்டுகளுக்கு ஓர் அடையாளம். பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களான யூதர்கள் சோதிக்கப்பட்டது போலவே இயேசுவும் சோதிக்கப்பட்டார். ஆனால் யூதர்களைப் போல அவர் பாவத்தில் விழவில்லை. இந்த பகுதியில் குறிப்பிடும் 3 சோதனைகளும்
முதல் மனுஷனும் மனுஷியுமான ஆதாம் ஏவாள் விழுந்து போன 3 சோதனைகளுக்கு இணையானவை. ஆதாமும் ஏவாளும் புசித்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியானது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாக இருந்தது. பிரியமானவர்களே, மத்தேயு இங்கு சொல்லும் 3 சோதனைகளும் அதற்கு இணையானவைகளை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பிரியமானவர்களை, இந்த அதிகாலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னார். இந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே சோதனையை நீங்கள் ஜெயிப்பீர்கள். வனாந்திரமான பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீங்கள் ஜெயித்து வெளியே வருவீர்கள். பிரியமானவர்களே, நமக்கு வரும் சோதனைகள் எல்லாம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்பதற்காகவே. ஆக சோதனையை கண்டும் பயந்து போகாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை இந்த சோதனையிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் அதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளிலும் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, வல்லமையுள்ளவரே, அப்பா பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் பலவீனத்தில் பலன் தருகிறவர் இயேசுவே, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்றவர். ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வரும் என்று சொன்னீர். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்றார். நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறேன். சோதனையை குறித்து ராஜா இந்த நாளிலே நீர் பேசினீர். ஆமா ராஜா, இந்த சோதனையை சகிக்கும்படி, இந்த சோதனையை தாண்டி போகும்படி இயேசு ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை எங்களுக்கு தாரும் அப்பா. எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையிலே ஹல்லேலூயா நான் சோதிக்கப்படுகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையாகும்படி, இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த செய்தியும் உங்களுக்காகவே, இந்த ஜெபமும் உங்களுக்காகவே. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு. அவர் உங்களுக்குள் வருகிற பொழுது உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். அவர் ஞானத்தை உங்களுக்கு தருகிறார். சரியான பாதையிலே நீங்கள் நடக்கும்படி உங்களை அவர் நடத்துகிறார். வெள்ளம் போல உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தாலும் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு கற்றுத்தரும். ஒருவரும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவரே உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு கற்றுத்தருவார். சோதனையை எப்படி மேற்கொள்ளுவது, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனையை எப்படி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், இயேசு எப்படி அவர் சோதனையை ஜெயிக்கும்படி ஆவியானவர் கூட இருந்தார் என்பதை நாம் காண முடிந்தது. ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனமே, இந்த நேரத்தில் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலும் நாம் கேட்க வேண்டியது, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, மகா பிரபுவே, உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும் அப்பா. உம்முடைய ஆவியை நீர் எனக்கு தாரு ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்று சுவாமி. நான் இப்பொழுது நெருக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் ஹல்லேலூயா நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உடைக்கப்பட்டு போய் இருக்கிறேன். மனிதர்களால் வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். என் நிந்தையில் எனக்கு உதவி செய்யும் உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலே நான் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய ஆவியை என் மேல் அளவில்லாமல் ஊற்றும் சுவாமி. எத்தனை பேர் என்னோடு இணைந்து இதை கேட்க போறீங்க பாருங்க. நிச்சயமாகவே நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள்.
என் ஆவியானவர், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே உன்னதமான ஆவியானவர், பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களுக்குள் இருந்து அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவரை, ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர், எங்களை தப்புவிக்கிறவர், ஞானத்தை ஊற்றுகிறவர், உண்மை நான் உயர்த்துகிறோம் அப்பா. தூய ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் வல்லமையாய் இறங்குவீராக. அந்த ஜீவ தண்ணீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருந்து இந்த அதிகாலை வேளையிலே அது புறப்பட்டு போகட்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது பற்றி பிடிக்கட்டும். இந்த அபிஷேகமானது குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்றட்டும். அமராஜா சப்பா, குடும்பத்துல காணக்கூடிய எல்லா இருளும் நீங்கி போகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையிலே ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த அக்கினி ஊற்றப்படட்டும். அமராஜா சப்பா, நவமான பாஷைகளை பிள்ளைகள் பேசட்டும். தேவ ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ராஜாதி ராஜாவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, தாவீதின் வேறுமானவரே, ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் கொண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நித்தமும் அற்புதமான பாதையிலே நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாகவே எங்கள் சூழ்நிலைகளில் இருந்து, எங்கள் நெருக்கத்திலிருந்து, எங்கள் கடன் பாரத்திலிருந்து, எங்கள் வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, எங்கள் சோதனையிலிருந்து நீர் எங்களை தப்புவிப்பீர். அதற்காக உம்முடைய ஆவியை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா பிதாவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் கெஞ்சு மன்றாடுகிறோம். ஊற்றும் ஐயா உம்முடைய ஆவியை இந்த காலை வேளையிலே ஒரு புதிய பலத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் எங்கள் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, எங்கள் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் வெளியே வர நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துவீர். எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீர் வாரும் அப்பா. எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீர் வாரும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வாரும். நிச்சயமாகவே நீர் வருவீர் என்று சொன்னால் இந்த வாலிப வயதில் என் பிள்ளைகள் சரியான பாதைகளை தெரிந்து கொள்ளுவார்களே. ஐயோ, அவர்கள் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்களே. அவர்கள் செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் செய்கிறார்களே. எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியல. எங்கள் பிள்ளைகள் பாவத்தில் சிக்கி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வேற யாரிடத்தில் போவோம்? இயேசு மகராஜாவே, நாங்கள் வேற யாரிடத்தில் போவோம்? பேதுரு சொல்லுகிற நித்திய ஜீவ அந்த வசனம், உயிர்ப்பிக்கிற வசனம், ஜீவனை கொடுக்கிற வசனம், எங்களை விடுதலையாக்கும் வசனம், வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. உம்மிடத்திலிருந்துலாவது புறப்பட்டு வரும். உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுதல்லவா அது எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தை தான் ஜீவனுடைய வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை எங்கள் மேல் பேசும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்ட அந்த ஹல்லேலூயா 100க்கு அதிபதிக்கு என் ஆண்டவர் நீர் பதிலை தந்தீரே. தன் மகனுக்காக வேண்டிக் கொண்ட ஒரு எஜமானுக்கு நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பான், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி வார்த்தையை அனுப்பினீரே ராஜா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் இப்பொழுதே நீர் பேசுவீராக ராஜா. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் என் தேவ ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையிலே நீர் பேசுவீராக, பலப்படுத்துவீராக. ஒரு புதிய தைரியத்தையும் புதிய நம்பிக்கையும் நீர் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணும்படியாக நீர் உம்முடைய ஆவியை கொடுத்து இருக்கிறேன். எந்த நெருக்கத்தில் நீர் இருந்தாலும் சரி, அங்கே நான் உன்னோடு கூட வந்து இருப்பேன். சிங்க கெவியில போட்டாலும் சிங்க கெவியிலையும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுதலையாக்குவேன். அக்கினிக்குள் உன்னை போட்டாலும், சோதனை உனக்கு அக்கினியை போன்று இருந்தாலும் அந்த அக்கினிக்குள்ளையும் நான் வருவேன். நீ தண்ணீரில் போகிற பொழுது அவைகள் உன்மேல் புரளாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவரே பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான்,
நான் வானத்துக்கு செட்டையடித்து பறந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் பூமியின் கடையாந்தரத்துக்கு போனாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பற்றி பிடிக்கும். நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் ஆண்டவரே நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே செல்லுவேன் என்று அவன் புலம்பினானே. ஆமா ராஜா, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அவருடைய கண்களுக்கு, அவருடைய பார்வைக்கு தப்பி நாங்கள் எங்கும் செல்ல முடியாது. எங்களை கவனித்து பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்கள் மேல் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு புதிய பலத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய பலத்தை நீர் ஊற்றணும். உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றணும். சத்துருக்கள் இந்த நாளிலே வெக்கப்பட்டு போகணும். மனுஷர்கள் எசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கலகம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் அவர்களை சிதறடிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கிழைக்க நினைக்கிற எந்த ஒரு சத்துருக்களும் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். என் தேவ ஆவியானவர் முழுவதுமாக நீர் ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை ஆக்கணும் அப்பா. எப்படிப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என் ஆண்டவர் நீர் கை கொடுத்து தூக்குவீர். அதே எப்படி தாவீது சொன்னானோ பாதாளத்தில் நான் படுக்கையை போட்டாலும் சரி, உம்முடைய கரம் அங்கேயும் வந்து என்னை பற்றி பிடித்து என்னை காப்பாற்றும். உம்முடைய கண்களுக்கு மறைவாக எங்கும் செல்ல முடியாது. ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையில நிரப்புவாராக. நீங்கள் ஒரு வேளை புதிதாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம், கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே புற ஜாதிகள் எல்லோர் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். மேல் வீட்டு அறையில் இருந்த யாவர் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் வருகிற பொழுது பலன் உண்டானது, தைரியம் உண்டானது. பயந்து போயிருந்த பேதுரு எழும்பி இயேசுவை பிரசங்கித்தான். நீங்களும் இயேசுவை குறித்து பேசுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தொடர்ந்து நீங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தினமும் அதிகாலையில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இரவில் ஜெபத்தை கேட்கலாம். இன்னும் பல செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விடுவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும். நீங்களும் பிரசங்கிப்பீர்கள். கிறிஸ்துவை போல நீங்களும் பேசுவீர்கள். நீங்களும் பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்களும் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள். அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். நவமான பாஷைகளை நீங்கள் பேசுவீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். ராஜ்யத்தின் வல்லமைகள் உங்களுக்குள் இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். பிசாசானவன் உங்கள் அருகில் வர முடியாது. ஒரு வழியாய் வருவான் என்று சொன்னால் அவன் 7 வழியாக ஓடி போவான். காரணம், உங்களுக்குள் இருக்கும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் வல்லமையாய் செயல்படுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போன அதே இடத்துல அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். நிச்சயமாகவே உங்களை கைவிட நினைக்கிற உங்கள் கணவரை அவர் மீட்டு எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு பிரிந்து போக நினைக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அவர் மீட்டு தருவார். என் தேவன் வல்லமையுள்ளவர். நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணக்கூடிய பிரிவினைகளை அவர் ஒன்று சேர்ப்பார். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் இல்லத்திலே வியாதியஸ்தர்கள் இல்லாதிருக்கும்படி தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார் என்று சொன்னால், உங்களுக்குள் வந்து அவர் வாசம் செய்வார் என்று சொன்னால், உங்களுக்குள் வந்து தங்கி இருப்பார் என்று சொன்னால், இந்த அதிகாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவை நோக்கி கேட்டு பாருங்க. அவரிடத்துல கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கால ஆண்டவர் பாருங்க அருமையா சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால், ஹல்லேலூயா, எந்த ஒரு தகப்பனும் கல்லை கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுக்க மாட்டான். நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன இயேசப்பா என்ன சொன்னார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம தகப்பனாகிய நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். எது? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதே. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கெஞ்சி ஆண்டோட்ட கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாகவே இந்த சோதனை நீங்கள் ஜெயிப்பீர்கள். பிசாசின் கிரியைகளை நீங்கள் ஜெயித்து மேற்கொண்டு ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் அதிகாரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குவாராக. இட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ ஆவியின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா பாபா பாபா ஷகலப ரபலபை ரிமா ஷதலப ரபலப ஷிபிலிபிரியாந்துனதிவி. தேவ மகிமை, தேவ வல்லமை, பரிசுத்தாவின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பட்டும். யாரெல்லாம் கைகளை விரித்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உலகத்தை நான் மறக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நான் இப்பொழுது இந்த அதிகாலை வேளை நினைக்கிறேன், உங்க ஆவியை என் மேல் ஊற்றும், பரலோகம் எனக்கு திறக்கட்டும், தேவ வல்லமை என் மேல் இறங்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் ஊற்றப்படுவார். உங்கள் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும், உங்கள் வியாதிகள் இப்பொழுது சுகமாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா ஷிபிலிபிரிபில பரபலப ஷிபில பரபலதி யந்துனதி ரிமா கபரத லப ஷக்கலபரி யந்துனதி. தேவ மகிமை இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் பாய்ந்து வரட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அதிகாலை வேளையில தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி கூச்சலிட்டு கேட்டு பாருங்க. ஆவியானவரே எனக்குள் வாரும், என்னை விடுதலையாக்கும், என் பலவீனத்தில் பலனை தாரும், என் வியாதியை நீக்கி போடும், ஹல்லேலூயா, என் கட்டுகளை அரித்து போடும், என் குடும்பங்களை கட்டும், ஐயோ பிரிந்து போன என் உறவுகளை மீண்டும் ஒன்று சேரும் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த அதிகாலை வேளையில் அவரை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள் என் தேவன் ஆவியின் வல்லமையை ஊற்றுவார், உங்களுக்குள் புதிய ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணம் உங்களை நெருங்க முடியாது, வியாதி உங்கள்கிட்ட அது வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிசாசுகள் உங்களை நெருக்க முடியாது. எந்த ஒரு பில்லி சூனிய போராட்டங்களும் எந்த ஒரு ஏவல் பிசாசுகளும் உங்கள் அருகில் வர முடியாது. காரணம், தேவ மகிமை உங்களை நிரப்பும் என்று சொன்னால் ஒன்றும் உங்களை நெருங்க முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள், ஒவ்வொரு விடுதலை ஆகிறீர்கள். உங்கள் உள்ளத்திலே தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி ஹல்லேலூயா, நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை, இனி சத்துருக்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. காரணம், தேவ ஆவியானுடைய மகிமை உங்கள் முகங்களில் அது பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது, உங்கள் வீடுகளுக்குள் அது இறங்க ஆரம்பித்து விட்டது. என் தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவார். எல்லா சோதனையிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாட்சியாய் நிற்பீர்கள். ராஜா, இந்த செய்தியை கேட்ட ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஹல்லேலூயா, உங்களுடைய அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் உங்க கிருபையும் காருண்யத்தையும் நீர் ஊற்றி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி மேன்மைப்படுத்தி அப்பா தன் ஸ்தானத்தில் நீங்கள் நிறுத்தி அப்பா பிதாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உதவி செய்வீராக என்று சொல்லி கெஞ்சி மண்டாடுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தோட்டும் தொடும் தொடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும், உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும், உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும், உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.